வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்னைக்கு பசீம் ருசீமில் அருமையான பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த சட்னி இட்லி தோசைக்கு கலக்கலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 12 பச்சை மிளகாய், பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம், வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கணும். கடலை பருப்பு லைட்டாக செவந்து வர்ற சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு சட்னி நல்லா வதங்கிருக்கணும், அதாவது மேலே நல்லா ஷைனாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலக்கலான பச்சை மிளகாய் சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.